என்னாச்சு உனக்கு? இப்படி வந்து நிக்கிற? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? பேசலாமே, உட்காரு. சரி, நான் கிளம்புறேன். நீ நிதானமா யோசிச்சு சொல்ல வேண்டியது அப்புறமா சொல்லு. ஏய், இரு. கண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் நினைக்கிற மாதிரினா? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். லவ் பண்றானா? அவன் இதெல்லாம் செய்வானா? அவ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். பண்ணிக்கட்டும். சந்தியா, நீ விளையாடுறது மத்த விஷயம் மாதிரி இல்ல. உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது. அப்படியே இருந்தாலும் நான் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்குமே நினைக்கல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது முதல்ல நீ தெரிஞ்சுக்க. வாடாங்கறல்ல. இந்த லவ் பண்ண எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுப்பா. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடலாம். உன் கூட இருந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியுமா? எனக்கும் எவ்வளவோ ஆஃபர்லாம் வந்துச்சு. ஆனா உனக்கு பயந்தே எல்லாத்தையும் விட்டுட்டேன். அது இல்லடா, இப்போ போயிட்டே இருக்கமா, அப்போ திடீர்னு ஒண்ணு குறுக்க வருது. எங்க போயிட்டு இருக்கோம்? எது குறுக்க வந்துச்சு? ரொம்ப நாளாவே யாரோ என்ன பின்னால ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பின்னாடி வந்தேன். என்ன மன்னிச்சிடுறா. சத்தியமா இனிமே உன் பின்னாடி வரமாட்டேன். அத மனசுல வச்சு எதுவும் செஞ்சிடாத. ஏய் வாடா. நான் வரல. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. திடீர்னு லவ் பண்றியான்னு கேக்குறான். ஆமான்னு சொல்லியிருந்தா அடிக்கடியே போட்டிருப்பானோ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.